Hi, hello, வணக்கம் and welcome everybody to VRC Smarter channel. So, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது CBSE Class 10 Chapter 1ல இருக்கக்கூடிய Chemical Reactions and Chemical Equation உடைய Part 4 வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி 3 பார்ட் அப்லோட் பண்ணியாச்சு. பார்க்காதவங்க போய் 3 பார்ட் பாருங்க. அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். போய் மறக்காம செக் பண்ணி பாருங்க. 3 பார்ட்ல நம்ம மேக்ஸிமம் பார்ட் ஆஃப் த சாப்டர் வந்து நம்ம கவர் பண்ணியாச்சு. இன்னைக்கு 4th பார்ட் பார்க்க போறோம். இன்னைக்கான டாபிக்ஸ் என்னன்னு முதல்ல பார்த்துடலாம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ரியாக்டிவிட்டி சீரீஸ் அதை பத்தி பார்க்க போறோம். ரியாக்டிவிட்டி சீரீஸ்ன்றது ஒரு செட் ஆஃப் குரூப் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து நான் ஒரு ஆர்டர்ல சொல்வேன். அந்த ஆர்டரை வந்து நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து ரியாக்டிவிட்டி சீரீஸ். ஸோ ரியாக்டிவிட்டி சீரீஸ் வந்து நமக்கு தெரிஞ்சா மட்டும்தான் நம்மளால வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன், பிரசிபிடேஷன் ரியாக்ஷன் இதெல்லாமே வந்து நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா ப்ராப்பரா நம்மளால வந்து எழுத முடியும். நம்மளாலே எழுத முடியும். ஓகேவா? நீங்க மக்கப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ரியாக்டிவிட்டி சீரீஸை மட்டும் நீங்க மக்கப் பண்ணி தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அது கூட மக்கப் பண்ணணும்னு இல்லை, நான் ஒரு ஷார்ட் கட் சொல்றேன். ஸோ ரியாக்டிவிட்டி சீரீஸை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன், பிரசிபிடேஷன் ரியாக்ஷன்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியா நம்ம எழுதிடலாம். ஓகேவா? அது வந்து கிளியர் கட்டா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கு பேஸ் வந்து ரியாக்டிவிட்டி சீரீஸ். ஓகே, ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் பிரசிபிடேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு. அது வந்து நம்ம டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஏன்னா எல்லா டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷனுமே வந்து ஒரு பிரசிபிடேட்டை விடும். அதனால பிரசிபிடேஷன் ரியாக்ஷனை நம்ம டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் நம்ம சொல்லிக்கலாம். இதை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம ஆக்சிடேஷன், ரிடக்ஷன், ரிடாக்ஸ் இது எல்லாமே தான் நம்ம டாபிக். இன்னைக்கு நம்ம கவர் பண்ணக்கூடிய டாபிக். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். அதே மாதிரி மறக்காம நம்மளுடைய டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் பயோல இருக்கு, மறக்காம போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய நோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். நான் கொஸ்டின்ஸுமே அதில் கொடுப்பேன், நோட்ஸும் போடுவேன். ஸோ அதனால மறக்காம டெலிகிராம் குரூப் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்க இந்த லெசன் முடிச்சோடனே இந்த லெசனுக்கு நீங்க ப்ராக்டிஸ் பண்ற கொஸ்டின்ஸ், நம்ம இதுல பார்த்துருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமும் அதுல டெலிகிராம் குரூப்ல வரும். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம ரியாக்டிவிட்டி சீரீஸ் தான் வந்து பார்க்க போறோம். ஓகேவா? நம்ம ரியாக்டிவிட்டி சீரீஸ் தான் வந்து பார்க்க போறோம். ரியாக்டிவிட்டி சீரீஸ் அப்படின்னா என்ன? ஒரு குரூப் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வந்து நான் எழுதிடுவேன். ஓகேவா? அதை ஒரு ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணேன். அந்த ஆர்டர்ல தான் அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வந்து ஒரு 2 எலிமெண்ட் எடுத்துப்போம். ஓகேவா? நம்ம வந்து ஒரு 2 எலிமெண்ட் எடுத்துப்போம். லெட் அஸ் டேக் கால்சியம். ஓகே, கால்சியம்னு ஒரு எலிமெண்ட் எடுத்துக்கிறேன். சரியா? அதுக்கப்புறம் நான் இன்னொரு ஒரு எலிமெண்ட் எடுக்க போறேன். என்னன்னா டின். ஓகே, இது 2 எலிமெண்ட் இருக்கு. ஓகே, சரி, இல்லைன்னா உங்களுக்கு ரொம்ப பேசிக்கான எலிமெண்ட் எடுத்துக்கலாம். கால்சியம் ஒரு எலிமெண்ட் எடுத்துக்கிறேன், லெட் எடுத்துக்கிறேன். ஓகே, 2 எலிமெண்ட் கால்சியம், லெட். ஓகேவா? இப்ப கால்சியம், லெட் இது எல்லாமே ஸோ இந்த மாதிரி ஒரு 10 எலிமெண்ட் வந்து நான் ஆர்டர்ல வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப கால்சியமுக்கும் லெட்டுக்கும் ஒரு ரியாக்ஷன் நடக்குது. ஓகேவா? கால்சியமுக்கும் லெட்டுக்கும் ஒரு ரியாக்ஷன் நடக்குது. இப்ப கால்சியம் கூட ஒரு பர்டிகுலர் எலிமெண்ட் இருக்கும், லெட் கூட. ஸோ எப்பவுமே உங்களுக்கு தெரியும், ஒரு சால்ட் ஃபார்ம் ஆகணும்னா ஒரு ஆனையான் அண்ட் ஒரு கேட்டையான் ரெண்டுமே ஒன்னா சேர்ந்தா மட்டும்தான் ஒரு சால்ட் வந்து ஃபார்ம் ஆகும், ஒரு காம்போனென்ட்டே ஃபார்ம் ஆகும். ஸோ அப்ப இது கூட ஏதோ ஒரு காம்போனென்ட் இருக்கு, இது கூட ஏதோ ஒரு காம்போனென்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப வந்து நமக்கு ஒரு ரியாக்ஷன் முடிஞ்ச உடனே நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் நடக்கும். இது வந்து நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் வந்து நம்ம படிப்போம். ஓகேவா? ஸோ அது டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகும்பொழுது இந்த ஆர்டர் ஆஃப் ரியாக்டிவிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட் நமக்கு. இந்த ரியாக்டிவிட்டி ஆர்டர்ல எது மேல இருக்கும்? ஓகே, எது மேல இருக்கும்? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் கால்சியம் எடுத்துக்கிட்டேன்னா கால்சியம்க்கு தான் ரியாக்டிவிட்டி ரொம்ப ஜாஸ்தி, மோர் ரியாக்டிவ். கால்சியம் மோர் ரியாக்டிவ் கம்பேர்ட் டு லெட். லெட்டையும் கால்சியத்தையும் கம்பேர் பண்ணும்போது கால்சியத்துக்கு நிறைய ரியாக்டிவ் இருக்கும், லெட்டுக்கு கம்மியான ரியாக்டிவ் இருக்கும். ஸோ அப்போ கால்சியம்க்கு நிறைய ரியாக்டிவ் அப்படின்னா கால்சியமால என்ன பண்ண முடியும்? லெட்டை டிஸ்பிளேஸ் பண்ண முடியும். லெட்டால என்ன பண்ண முடியாது? கால்சியமை டிஸ்பிளேஸ் பண்ண முடியாது. ஸோ அதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ எது மோர் ரியாக்டிவா இருக்கோ அது என்ன பண்ணும்? இன்னொன்று வந்து டிஸ்பிளேஸ் பண்ணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த ரியாக்டிவிட்டி சீரீஸ் வந்து படிக்க போறோம். ஸோ எலமெண்ட்ஸ் இங்கே வந்து நம்ம எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னா டிக்ரீசிங் ஆர்டர் ஆஃப் தேர் ரியாக்டிவிட்டி. ரியாக்டிவிட்டியோட டிக்ரீசிங் ஆர்டர். ஸோ டிக்ரீசிங் ஆர்டர்னா என்ன அர்த்தம்? வாட் யூ மீன் பை டிக்ரீசிங் ஆர்டர்? ஸோ டிக்ரீசிங் ஆர்டர் அப்படின்னா ஓகே, ஸோ டிக்ரீசிங் ஆர்டர் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஸோ இப்போ டிக்ரீசிங் ஆர்டர் அப்படின்னா பிக் டு ஸ்மால். கரெக்டா? பிக் டு ஸ்மால், அதாவது டிக்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ பெரியஸ்ல இருந்து சின்னதாகிறது தான் டிக்ரீசிங் ஆர்டர். அப்போ நம்ம மேலே டாப்ல எழுதக்கூடிய எல்லா எலிமெண்ட்டும் எப்படி இருக்கும்? மோர் ரியாக்டிவா இருக்கும்.
கீழே போக 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 எப்படி ஆகும், ரியாக்டிவிட்டி குறைஞ்சிட்டே வரும். அதாவது நம்ம இப்படி சொல்லலாம். கரெக்டா? ஸோ இப்படி நம்ம போக 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 என்ன ஆகும், இது கீழே போக 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 நம்மளுடைய ரியாக்டிவிட்டி ஆனது என்ன ஆகிட்டே இருக்கும், குறைஞ்சிட்டே வரும். சரியா? ரெடியூசஸ். ஸோ மேலே மோர் ரியாக்டிவ், அது கீழே இருக்கிறது லெஸ் ரியாக்டிவ், லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரியாக்டிவிட்டி வந்து எப்படி ஆகிட்டே இருக்கும் அப்படின்னா குறைஞ்சிட்டே போகும். ஸோ லெட் அஸ் ரைட். ஸோ இந்த ரியாக்டிவிட்டி சீரீஸை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நான் ஒரு நிமானிக்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கேன். ஓகேவா? ரொம்ப சிம்பிளாக வந்து நம்ம ரியாக்டிவிட்டி சீரீஸை ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ ரியாக்டிவிட்டி சீரீஸை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நீங்கள் ஒரு சென்டென்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? நான் சென்டென்ஸை ஃபர்ஸ்ட் படிக்கிறேன். ப்ளீஸ் ஸ்டாப் காலிங் மீ அ கேர்லெஸ் ஜீப்ரா, இன்ஸ்டட் ட்ரை லேர்னிங் ஹவு காப்பர் சேவ்ஸ் கோல்டு. ஓகே, ஈஸியான சென்டென்ஸ். இதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? Please stop calling me a careless zebra. Instead, try learning how copper saves gold. So, இந்த ஒரு சென்டென்ஸை நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ரியாக்டிவிட்டி சீரீஸ் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்க போகுது. ஓகேவா? கண்டிப்பா இந்த ஒரு சென்டென்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ப்ளீஸ், அதுல பி வந்து என்ன ஸ்டாண்ட் ஆகுதுன்னா, பி வந்து பொட்டாசியம். ஓகே, பி வந்து பொட்டாசியம். ஓகே, பொட்டாசியம். நெக்ஸ்ட் எஸ். எஸ் வந்து என்னது, சோடியம். ஓகே, அடுத்து வந்து சி. சி வந்து கால்சியம். எம். எம் வந்து மெக்னீசியம். ஓகே, நெக்ஸ்ட் ஏ வந்து அலுமினியம். அலுமினியம். நெக்ஸ்ட் இங்க ஒரு சி இருக்கு. கரெக்டா? இங்க இருக்கிற சி வந்து கார்பன். கார்பன். நெக்ஸ்ட் Z. Z ஃபார் சிங்க். Zinc. Next I. I for iron. Okay. Next T. T for tin. Next L. L for lead. Okay. Next H for hydrogen. Hydrogen. Next C. C for copper. இங்கேயும் copper இருக்கு. So அப்படியே டைரக்டா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? Copper. Okay. இங்க S. S for silver. இங்க G. G for gold. ஓகேவா? கிளியரா இது வரைக்கும்? ஓகே. So please stop calling me a careless zebra. Okay. Instead try learning how copper saves gold. So இதுல வந்து first please potassium S. So potassium எல்லாத்துக்கும் சிம்பிள் எழுதிக்கலாமா? சிம்பிள் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களுக்கு சிம்பிள் தெரிஞ்சாதான் நம்ம வந்து எல்லா இடத்துலையுமே சால்வ் பண்ண முடியும். ஏன்னா சிம்பிள் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சிம்பிளை வச்சு தான் நீங்கள் வந்து எல்லா ரியாக்ஷனுமே வந்து நம்ம சிம்பிளை வச்சு தான் எழுதணும். ஸோ அந்த சிம்பிள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம சிம்பிள்ஸ் எல்லாம் கண்டிப்பாக வந்து நான் தனியாக வந்து பீரியாடிக் டேபிளுக்கே ஒரு வீடியோ போடுறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நம்ம பீரியாடிக் டேபிளை பற்றி பார்க்கலாம். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு சிம்பிள்ஸ் எல்லாம் இன்னும் நல்லா கிளியராக தெரியும். நீங்கள் என்னென்ன பீரியாடிக் டேபிளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? கலெக்ஷனாக பீரியாடிக் டேபிள் ஃபுல்லாக பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது. சரியா? ஓகே ப்ளீஸ். ஓகே, பொட்டாசியம். பொட்டாசியம் உடைய சிம்பிள் வந்து கே. பொட்டாசியம் உடைய சிம்பிள் என்னது? கே. கேனா பொட்டாசியம். ஓகே, சோடியம் அப்படின்னா என்ஏ. என்ஏனா சோடியம். ஓகே, ஸ்டாப்புக்கு சோடியம். காலிங்க்கு கால்சியம். கால்சியம் உடைய ஃபார்முலா என்னன்னா சிஏ, கால்சியம். மெக்னீசியம், ஆல்ரெடி மெக்னீசியம் நம்ம படிச்சிருப்போம். கரெக்டா? மெக்னீசியம் ரிப்பன் பர்னிங் எக்ஸ்பெரிமெண்ட் எம்ஜி. அலுமினியம் ஏஎல். இதெல்லாம் ஈஸி தான். பொட்டாசியம்க்கு தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். பொட்டாசியம்க்கு கேன்னு வரும், அது வேற. அதே மாதிரி சோடியம்க்கு என்ஏ. மீதி எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் டூ வேர்ட்ஸ் தான் வருது இல்லையா? கால்சியம் சிஏ, மெக்னீசியம் எம்ஜி, அதே மாதிரி அலுமினியம் ஏஎல். ஸோ அதெல்லாம் வந்து ஈஸி தான். நெக்ஸ்ட் வந்து கார்பன். கரெக்டா? கார்பன் சி, அது ஈஸி தான். ஜிங்க். ஜிங்க் வந்து ZN. ஜிங்க். ஓகே, ஜிங்க். நெக்ஸ்ட் அயன். அகைன் அயன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அயனுக்கு வந்து FEன்னு வரும். இதுவும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அயன்னா FE. டின். அதே மாதிரி டின்னுக்கும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். டின்னுக்கு வந்து SN அப்படின்னு வரும். லெட்டும் இம்பார்ட்டன்ட், PB. ஓகே, இது எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். இது மூணுமே வந்து தனியாக ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி இந்த இடத்துல உங்களுக்கு பொட்டாசியம், சோடியம் இது ரெண்டுமே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். கரெக்டா? நெக்ஸ்ட் ஹைட்ரோஜன். ஹைட்ரோஜன் யூனோ H. H is for hydrogen. நெக்ஸ்ட் காப்பர். காப்பருக்கு Cu. இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். கரெக்டா? காப்பர் Cu. நெக்ஸ்ட் சில்வர். சில்வர் வந்து நம்ம பார்த்திருப்போம் போட்டோ கெமிக்கல் ரியாக்ஷன்ல சில்வர் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பார்த்திருப்போம். ஸோ சில்வர் இஸ் Ag. கோல்டு வந்து A. கிளியர்? இந்த ஷார்ட் ஃபார்ம்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம இன்னும் பீரியாடிக் டேபிள் படிக்கும்பொழுது இந்த ஷார்ட் ஃபார்ம்ஸ் உங்களுக்கு கிளியர் கட்டாக புரிஞ்சிடும். அண்ட் நீங்களும் கண்டிப்பாக இந்த ஷார்ட் ஃபார்ம்ஸை தெரிஞ்சுக்கணும். அட்லீஸ்ட் ஃபார் 20 எலிமெண்ட்ஸ். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 10th ஸ்டாண்டர்ட் லெவலுக்கு
20 எலமெண்ட்ஸ் உடைய ஃபார்முலா இந்த மாதிரி AgAu இந்த மாதிரி 20 எலமெண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா இது மஸ்டா தெரியும். ஓகேவா? சோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? ஓகே. சோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் போலாம். சோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடிய டாபிக் என்னன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். ஸோ ஆல்ரெடி நான் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷனுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருந்தேன். என்னன்னா ஒரு ரியாக்டிவான சப்ஸ்டன்ஸ் இன்னொரு லெஸ் ரியாக்டிவான சப்ஸ்டன்ஸை என்ன பண்ணும்? டிஸ்பிளேஸ் பண்ணும். டிஸ்பிளேஸ்னா மாற்றிக்கொள்வது. கரெக்டா? இது பதிலா அது போய் சேர்றது, இதுக்கு பதிலா அது போய் சேர்றது, அதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட். கரெக்டா? ஸோ ஒரு மோர் ரியாக்டிவ் சப்ஸ்டன்ஸ், ஓகே, ரியாக்ஷன் விச் மோர் ரியாக்டிவ் சப்ஸ்டன்ஸை லெஸ் ரியாக்டிவ் சப்ஸ்டன்ஸ் என்ன பண்ணும்னா போய் டிஸ்பிளேஸ் பண்ணும். அதுதான் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா ஒரு ஆர்டர். அந்த ஆர்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஆர்டர் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்? கால்சியம் பார்த்தோம், நம்ம என்ன பார்த்தோம்? மெக்னீஷியம் பார்த்தோம். ஸோ இப்போ கால்சியத்துக்கும் மெக்னீஷியத்துக்கும் கம்பேர் பண்ணும்போது கால்சியம் இஸ் மோர் ரியாக்டிவ், மெக்னீஷியம் இஸ் லெஸ் ரியாக்டிவ். அப்போ கால்சியம் மெக்னீஷியம் என்ன பண்ண முடியும்? டிஸ்பிளேஸ் பண்ண முடியும். ஆனால் மெக்னீஷியமால என்ன பண்ண முடியாது? கால்சியமை டிஸ்பிளேஸ் பண்ண முடியாது. இது நடக்கலாம், இது நடக்காது. ஸோ அதுக்கு தான் அந்த ரியாக்டிவிட்டி சீரிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ரைட். இப்போ நம்ம புக்கில் கொடுத்துருக்கக்கூடிய ஆக்டிவிட்டி பார்க்கலாம். ஓகேவா? ஓகே. டேக் 3 iron nails and clean them by rubbing it with sandpaper. ஸோ ஒரு 3 அயன் நெயில் எடுத்துக்க சொல்றாங்க. அந்த அயன் நெயில் என்ன பண்ணணுமா? சாண்ட் பேப்பர் வச்சு க்ளீன் பண்ணுமா. எதுக்கு சாண்ட் பேப்பரை வச்சு அயன் நெயில க்ளீன் பண்ணணும் அப்படின்னா ஆல்ரெடி அயன் வந்து ஆக்சிடைஸ் ஆகிருக்கும் எக்ஸ்டர்னல் அட்மாஸ்பியர் கூட. அட்மாஸ்பியர்ல இருக்க ஆக்சிஜன் அதெல்லாம் வந்து என்ன பண்ணிருக்கும்? அயன் கூட ரியாக்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த அயனுடைய டாப் லேயரை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா உள்ள இருக்கக்கூடிய அயன் ப்ரிசர்வ்டா இருக்கும். அந்த உள்ள இருக்கக்கூடிய அயன் தான் மோர் ரியாக்டிவா இருக்கும். அதனாலதான் நம்ம என்ன பண்றோம்? சாண்ட் பேப்பரை வச்சு அயனை க்ளீன் பண்றோம். சரியா? அயனை க்ளீன் பண்ணிட்டு அப்ப அயன் என்ன ஆயிடும்? உள்ள இருக்கக்கூடிய லேயர் இருக்கும், அயன் மோர் ரியாக்டிவா இருக்கும். அப்ப என்ன பண்ணும்? நமக்கு அயன் ரியாக்ட் ஆகும். ஓகே. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா டேக் 2 டெஸ்ட் டியூப்ஸ் மார்க்ட் A and B. 2 டெஸ்ட் டியூப் எடுத்துக்க போறோம். சரியா? A ஒரு டெஸ்ட் டியூப், B ஒரு டெஸ்ட் டியூப். டேக் about 10 ml of copper sulfate solution. ஸோ இந்த டெஸ்ட் டியூப்ல என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு 10 ml காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன். ஓகே, காப்பர் சல்ஃபேட். ஸோ இங்க என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் வந்து எடுத்திருக்கோம். ஸோ காப்பர் சல்ஃபேட், அயன் நெயில் 2 எடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ ரியாக்டிவிட்டி சீரிஸை பொறுத்த வரைக்கும் எது மேலே வரும்? காப்பர் மேலே வருமா, அயன் மேலே வருமா? பார்த்து சொல்லுங்க. ரியாக்டிவிட்டி சீரிஸ் நோட் பண்ணியிருப்பீங்க இல்லையா? காப்பர் மேலே வருமா, அயன் மேலே வருமா? அயன் தான் மேலே வரும். ஏன்னா நமக்கு தெரியும் இன்ஸ்டெட் ட்ரை லேர்னிங் ஹவு காப்பர் சேவ்ஸ் கோல்ட். அப்போ இன்ஸ்டெட்ன்றது என்னது? அயன். அப்போ அதுக்கப்புறம் தானே காப்பர் வருது. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்ன வரும்? அயன் தான் வந்து ஃபர்ஸ்ட் வரும், காப்பர் வந்து கீழே வரும். அப்போ அயன் இஸ் மோர் ரியாக்டிவ், copper is less reactive. So அப்ப என்ன பண்ணலாம்னா iron can displace copper. புரிஞ்சுதா? Iron can displace copper. Next, tie 2 iron nails with a thread and immerse them carefully in the copper sulfate solution in test tube B for 20 minutes. Keep one nail aside for comparison. After 20 minutes. So எதுக்கு ஒரு நெயில தனியா வச்சுக்க சொல்றாங்க? 2 நெயில மட்டும் காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன்ல வைக்க சொல்றாங்க, ஒரு நெயில தனியா வச்சுக்க சொல்றாங்க. ஏன்னா இந்த நெயில் வந்து நார்மல் கலர்ல இருக்கும். ஆனா நீ காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷனை டிப் பண்ணோடனே இந்த நெயிலோடைய கலர் வந்து சேஞ்ச் ஆகும். அதனாலதான் கம்பேரிசனுக்காக ஒரு நெயில மட்டும் தனியாவும் இன்னொரு நெயில டிப் பண்ண சொல்றாங்க. ஓகேவா? டேக் அவுட் த அயன் நெயில்ஸ் ஃப்ரம் த காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன். Compare the intensity of blue color of copper sulfate solutions in the test tube A and B. Also compare the color of nails dipped in the copper sulfate solution with the one kept aside. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம கிளியரா நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ நான் வந்து கிளியரா சொல்றேன் பாருங்க. இந்த பிக்சரை பார்த்தா தெரியும், இது பி டெஸ்ட் டியூப். கரெக்டா? இங்க காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் வந்து இருக்கு. இந்த டெஸ்ட் டியூப்ல காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் இருக்கு. இந்த டெஸ்ட் டியூப்ல ரியாக்ஷன் மிக்சர் டெஸ்ட் டியூப் பி. அதே மாதிரி பார்த்தோம்னா நம்ம கம்பேர் பண்றதுக்காக வச்சுட்டு இருந்த அயன் நெயில் இது, நம்ம ரியாக்ஷன்ல யூஸ் பண்ண அயன் நெயில் வந்து இது. ஓகேவா? நம்ம என்ன பண்ணோம்? காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன்ல அயன் நெயில டிப் பண்ணோம். அந்த டிப் பண்ண பிறகு ரியாக்ஷன் நடந்துச்சு இல்லையா? நடந்த பிறகு நம்ம எடுக்கக்கூடிய அயன் நெயில் இதுதான். நம்ம ரியாக்ஷனுக்கு முன்னாடி ஒரு தனியா ஒரு நெயில் மட்டும் எடுத்து வச்சிட்டோம் இல்லையா? 2 தான் டிப் பண்ணோம், 3ஆவது எடுத்து தனியா வச்சிட்டோம். அந்த 3ஆவது நெயில் இது. ஸோ கம்பேரிசனுக்காக வச்சிருக்காங்க ரெண்டுமே. புரியுதா? ஓகே. இப்போ வந்து நான் கிளியரா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா என்ன ஆயிருக்கும் அப்படின்னா நம்ம ஒரு டெஸ்ட் டியூப் எடுத்துக்கிறோம். ஓகேவா? நான் தனியா கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே நம்ம ஒரு டெஸ்ட் டியூப் எடுத்து வச்சுக்கோம். ஓகே, இந்த டெஸ்ட் டியூப்ல என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு அயன் நெயில டிப் பண்ணிருக்கோம். இது வந்து அயன் நெயில் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இது ஃபுல்லா வந்து நம்ம காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் ஆட் பண்ண போறோம். காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன். ஓகே, CuSO4 தான் காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன். இதை தான் வந்து நம்ம ஆட் பண்ண போறோம். இப்போ காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் ஆட் பண்ண உடனே எனக்கு என்ன ஆகும்னா காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் என்ன கலர்ல இருக்குமா? காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் ப்ளூ கலர்ல இருக்கும். ஓகே, அயன் நெயில் வந்து இந்த மாதிரி இருக்கும். கரெக்டா? இதுதான் வந்து நம்மளுடைய அயன் நெயில். காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் ப்ளூ கலர்ல. இதுதான் வந்து காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் ப்ளூ கலர்ல இருக்கும்.
இப்போ எனக்கு என்ன ஆகும்னா ரியாக்ஷன் நடக்க ஆரம்பிக்கும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி அயன் இஸ் மோர் ரியாக்டிவ் தேன் காப்பர். காப்பர் இஸ் லெஸ் ரியாக்டிவ். அப்போ அயன் கேன் ரீப்ளேஸ் காப்பர்ன்றதுனால இங்க இருக்கக்கூடிய அயன் வந்து என்ன பண்ணும்னா இங்க காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன்ல இருக்கக்கூடிய காப்பரை டிஸ்பிளேஸ் பண்ணும். அப்படி டிஸ்பிளேஸ் பண்ணும்போது இந்த காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் வந்து என்ன கலர்ல இருக்குமா? காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் ஒன் செகண்ட். ஸோ காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் வந்து என்ன கலர்ல இருக்கீங்க? ப்ளூ கலர்ல இருக்கு. காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் ப்ளூ கலர்ல இருக்க காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் எப்படி மாறிடும் அப்படின்னா பிரவுன் கலர்ல மாறிடும். சாரி கிரீன் கலர்ல மாறிடும். ஓகே, என்ன கலர்ல மாறிடும்? கிரீன் கலர்ல மாறிடும். ஓகேவா? ஸோ ப்ரௌன் கலர் ப்ளூ கலர்ல இருந்த காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் என்ன மாதிரி மாறிடும்? கிரீன் கலர்ல மாறிடும். லைட் கிரீன் அப்படி வச்சுக்கலாம். லைட் கிரீன் அந்த மாதிரி கலர்ல மாறிடும். ஓகேவா? இப்போ அயன் நெயில் முதல்ல எப்படி இருந்துச்சோ அதுக்கப்புறம் எப்படி ஆயிடுச்சு? ப்ரௌன் கலர்ல ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு? ப்ரௌன் கலர்ல ஆயிடுச்சு. தட் மீன்ஸ் இந்த அயன் நெயிலுக்கு மேல காப்பர் கோட்டிங் வந்திருக்குன்னு அர்த்தம். இந்த அயன் நெயிலுக்கு மேல நம்ம என்ன ஆயிடுச்சு? காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன்ல இருக்கக்கூடிய காப்பரை அயன் டிஸ்பிளேஸ் பண்ணிடுச்சு. நம்ம அயன் மேல இருக்கக்கூடிய கோட்டிங்க காப்பர் இந்த காப்பர் போய் டிஸ்பிளேஸ் பண்ணிடுச்சு. இதுதான் அங்க நடக்குது. புரிஞ்சுதா? இவ்வளவுதான். நம்ம ஞாபகம் வச்சுக்கூடியது என்னன்னா அயன் மோர் ரியாக்டிவ், காப்பர் லெஸ் ரியாக்டிவ். அப்ப என்ன பண்ணலாம்னா காப்பரை வந்து என்ன பண்ண முடியும்? அயனால டிஸ்பிளேஸ் பண்ண முடியும். அப்ப அயன் என்ன பண்ணிருச்சு? போய் காப்பரை டிஸ்பிளேஸ் பண்ணிருச்சு. ஸோ அதனால ப்ளூ கலர்ல இருந்த காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் கிரீன் கலர்ல மாறிடுச்சு. அதே மாதிரி காப்பர் என்ன பண்ணும் அப்படின்னா அயன் மேல போயிட்டு ஒரு லேயர் ஃபார்ம் பண்ணும் அந்த அயன் நெயில் மேல. ஸோ அப்ப அது காப்பர் கோட்டிங் ஆனதுனால ப்ரௌன் கலர்ல ஆயிடுச்சு. ஓகே, இப்ப இதுக்கு ரியாக்ஷன் எழுதணும்னா எப்படி எழுதலாம்? ஓகே, இப்ப இதுக்கு ரியாக்ஷன் எழுத போறேன். ஓகேவா? நல்லா காமிச்சுக்கோ. ஸோ இப்போ இதுக்கு ரியாக்ஷன் எழுதுனா ஓகே. ஸோ இப்போ இதுக்கு ரியாக்ஷன் எழுதுனா என்ன ஆகும்? இனிஷியலா நம்ம என்ன பண்ணோம்? ஒரு அயன் எடுத்துக்கிட்டோம். கரெக்டா? ஒரு அயன் நெயில். ஓகேவா? இந்த அயன் நெயில் என்ன பண்ணோம் அப்படின்னா காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் CuSO4 காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன்ல ஆட் பண்ணோம். ஓகே, காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன்ல ஆட் பண்ணோம். இந்த காப்பர் சல்ஃபேட் எப்படி இருக்கும் அப்படின்னா ப்ளூ கலர்ல இருக்கும். இந்த ப்ளூ கலர் காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன்ல ஆட் பண்ணோம். ஆட் பண்ணா நமக்கு என்ன ஆச்சு? இந்த அயன் வந்து என்ன பண்ணிடுச்சு? இந்த அயன் வந்து என்ன பண்ணிடுச்சு? காப்பரை வந்து டிஸ்பிளேஸ் பண்ணிடுச்சு. இந்த காப்பர் என்ன ஆயிடுச்சு? அயன் மேல வந்து டிஸ்பிளேஸ் ஆயிடுச்சு. ஸோ அப்ப ரெண்டுமே டிஸ்பிளேஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுடைய ஆன்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு அயன் சல்ஃபேட் சொல்யூஷனும் which is going to be light green in color or colorless-ஆவும் இருக்கலாம். ஓகே, லைட் கிரீன் இன் கலர் இல்ல நமக்கு சம்டைம்ஸ் கலர்லெஸ் ஆகவும் ப்ரொடியூஸ் ஆகலாம். இங்க எப்படி இருக்கு? கலர்லெஸ்ஸா இருக்கு. சம்டைம்ஸ் லைட் கிரீன்லயும் வந்து என்ன ஆகலாம்? ப்ரொடியூஸ் ஆகலாம். கலர்லெஸ்ஸாவோ இல்ல லைட் கிரீனாவோ நமக்கு என்ன ஆகும்? அயன் சல்ஃபேட் சொல்யூஷனும் காப்பரும் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இதுதான் நம்மளுடைய ரியாக்ஷன். புரிஞ்சுதா? கிளியர்? வெரி குட். ஸோ இவ்வளவுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகேவா? நம்ம இப்ப அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் பார்க்க போறோம். ஓகே, we are going to see double displacement reaction. டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷனை நம்ம precipitation reaction அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இங்க என்ன ஆகும் அப்படின்னா நான் அங்க வந்து என்ன ஆச்சு அப்படின்னா நான் வந்து ரியாக்ஷன் பண்ணும்பொழுது ஒரு மெட்டல் எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? ஒரு மெட்டல் எடுத்துக்கிட்டேன். ஒரு வாட்டரி சப்ஸ்டன்ஸ், ஒரு ஆக்வஸ் சொல்யூஷன் எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? ஆக்வஸ் சொல்யூஷன்ல எப்பவுமே பிரியும் பொழுது எப்படி பிரியும்னா அயான்ஸா தான் பிரியும். இது ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு கான்செப்ட். இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் எடுத்துக்கிட்டேன். கரெக்டா? காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன். ஓகே, ஸோ இந்த காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன்ல நான் என்ன சொன்னேன்? காப்பரை வந்து அயன் டிஸ்பிளேஸ் பண்ணும் அப்படின்னு சொன்னேன். ஓகேவா? இப்போ அயன்ன்றது ஒரு மெட்டல் இல்லை. அதனால மெட்டல் அப்ப நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா எந்த ஒரு அயான்ஸாவும் பிரியாது. ஓகே, பட் ஒரு ஆக்வஸ் சொல்யூஷன் இருக்கு அப்படின்னா, அதாவது ஒரு லிக்விட் மீடியத்துல வாட்டர் நிறைய இருக்கக்கூடிய ஆக்வஸ் சொல்யூஷன் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அங்க அயான்ஸா பிரியும். கண்டிப்பா அங்க என்ன ஆகும்? அயான்ஸா பிரியும். அப்ப இதுவே எப்படி பிரிஞ்சிருக்கும் அப்படின்னா Cu plus SO4 2- இப்படிதான் நமக்கு அயான்ஸா பிரிஞ்சிருக்கும். அயான்ஸ்ல ஒரு பாசிட்டிவ் அயான் இருக்கும், ஒரு நெகட்டிவ் அயான் இருக்கும். எப்பவுமே பாசிட்டிவ் நெகட்டிவ் அட்ராக்ட்ஸ் ஈச் அதர். அப்படி அட்ராக்ட் பண்ணி தான் நமக்கு என்ன ஆகும்? ஒரு காம்பவுண்டே வந்து ஃபார்ம் ஆகும். கரெக்டா? ரெண்டுமே அட்ராக்ட் பண்ணும். அட்ராக்ட் ஆகும்போது காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி தான் இங்க அயான்ஸ் என்ன பண்ணிருக்கு? காப்பர்ன்ற ஒரு அயானோ சல்ஃபேட்ன்ற ஒரு அயான், பாசிட்டிவ் அயானோ நெகட்டிவ் அயானையும் சேரும்பொழுது தான் நமக்கு காப்பர் சல்ஃபேட் அப்படின்ற ஒரு சொல்யூஷன் கிடைச்சிருக்கு. ஸோ அயான்ஸ்ன்றது என்னமா? நம்மளுடைய வாட்டர் ஒரு ஆக்வஸ் சொல்யூஷன்ல
நமக்கு ரெண்டு ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் எலிமெண்டா பிரிஞ்சு வந்ததுன்னா அதுதான் அயான்ஸ். ஸோ இப்போ Cu plus and SO4 2 minusன்றது ஒரு அயான். ஓகேவா? அயான்ஸ். ஸோ இப்போ இந்த கான்செப்ட் தான் இங்கே நம்ம யூஸ் பண்ண போறோம். இங்க நம்ம என்ன பண்ண போறோம்னா ரெண்டு aqueous சொல்யூஷன் எடுக்க போறோம். டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன்ல 2 aqueous சொல்யூஷன்ஸ் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் எடுக்க போறோம். அப்ப அந்த ரெண்டு aqueous சொல்யூஷன்லயும் அயானோடைய எக்ஸ்சேஞ்ச் இருக்கும். The reaction in which exchange of ions takes place. அந்த ரெண்டு aqueous சொல்யூஷன்ல இருக்கக்கூடிய அயான்ஸும் ஒண்ணுக்கு ஒண்ணு மாறிக்கும். ஓகேவா? சோ அப்ப ரெண்டு டைம் டிஸ்பிளேஸ்மெண்ட் நடக்கும். இங்க என்னாச்சு ஒரே ஒரு தடவை தான் அயன் காப்பரை டிஸ்பிளேஸ் பண்ணுச்சு. ஒரே ஒரு தடவை தான் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆச்சு. அதனால டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். இங்க ரெண்டு தடவை டிஸ்பிளேஸ் ஆக போகுது எப்படின்றத நம்ம ரியாக்ஷன்ல பார்க்கலாம். சரியா? அதனால தான் இது பேர் டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். இந்த டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் நடக்கும்போது கண்டிப்பா அங்க ஒரு precipitate ஃபார்ம் ஆகும். So this is called double displacement reaction. ஒரு insoluble salt வந்து ஃபார்ம் ஆகும். அதாவது கீழே வந்து ஒரு சால்ட் மாதிரியோ இல்ல பவுடர் மாதிரியோ ஒரு டெபாசிட் வந்து நிற்கும். நம்ம டெஸ்ட் டியூப்ல சொல்யூஷன் இருக்கும், சொல்யூஷன் கீழே டெபாசிட் வந்து நிற்கும். அதுதான் வந்து precipitate. So it's called as precipitation reaction. நீங்க வந்து என்ன பண்ணுவீங்கன்னா சம்டைம்ஸ் இது வந்து நான் எப்படி உங்களுக்கு சொல்லலாம்னா ஒரு எக்ஸாம்பிள். நீங்க ஒரு சால்ட் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு தண்ணியில கரைச்சிட்டே இருக்கீங்க சால்ட். ஸோ தண்ணியில கரைச்சிட்டே இருக்கும்பொழுது நம்ம எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் சால்ட் போட்டுட்டே இருந்தா ஒரு சர்டன் டைம்ல சால்ட் கரையாது. அப்ப நீங்க வந்து சால்ட் கரையிலன்னா என்ன ஆகும்? அந்த சால்ட் வந்து அப்படியே கீழே நிற்கும். கரெக்டா? ஸோ அது மாதிரி precipitate தான் இங்க வந்து நிற்கும். ஓகேவா? அதனால இது ஒரு precipitation reaction அப்படின்னு சொல்லலாம். All double displacement reactions are precipitation reaction. Clear? Okay everybody. So வாங்க நம்மளுடைய ஆக்டிவிட்டி புக்ல கொடுக்கக்கூடிய ஆக்டிவிட்டி படிக்கலாம். ஓகேவா? Take 3 ml of sodium sulfate solution in a test tube. ஸோ என்ன பண்ணியிருக்கோம்? ஒரு டெஸ்ட் டியூப்ல சோடியம் சல்ஃபேட் சொல்யூஷன் வந்து எடுத்திருக்கோம். ஓகேவா? சோடியம் சல்ஃபேட் சொல்யூஷன். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா இன்னொரு டெஸ்ட் டியூப்ல 3 ml ஆஃப் பேரியம் குளோரைட், அதே 3 ml ஆஃப் பேரியம் குளோரைடை இன்னொரு ஒரு சொல்யூஷன் எடுத்திருக்கேன். இங்க என்ன பண்ணிருக்கேன்? சோடியம் சல்ஃபேட், இங்க பேரியம் குளோரைட். ரெண்டுத்தையும் என்ன பண்ண போறேன்? மிக்ஸ் பண்ண போறேன். என்ன உங்களுக்கு அப்சர்வேஷன் இருக்கும். இதுதான் வந்து உங்களுடைய ஆக்டிவிட்டி. ஸோ இப்போ வந்து நம்ம பார்க்கலாமா? ஓகேமா. இனிஷியலா நம்ம என்ன எடுத்தோம்? பேரியம் குளோரைட். பேரியம்ன்றது பிஎம்மா, குளோரைட் Cl2. பேரியம் குளோரைட் பிளஸ் சோடியம் சல்ஃபேட் எடுத்தோமா? சோடியம்ன்றது இப்பதான் பார்த்தோம். Na கரெக்டா? Na2SO4 சோடியம் சல்ஃபேட். சல்ஃபேட்னா SO4. ஓகே. ஸோ இதை வந்து நம்ம பண்ணும்பொழுது இது வந்து என்னது? பேரியம் குளோரைட். கரெக்டா? பேரியம் குளோரைட். இது வந்து என்னது? சோடியம் சல்ஃபேட். ஓகே. இது ரெண்டுத்தையும் நம்ம பண்ணும்பொழுது டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா நம்ம ரெண்டு காம்பனெண்ட்டை தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். பேரியம் குளோரைட், சோடியம் சல்ஃபேட். ஓகே. இந்த ரெண்டு காம்பனெண்ட்டை தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த பேரியம் நமக்கு சல்ஃபேட் கூட போய் ஜாயின் ஆயிடும். பேரியம் சல்ஃபேட் ஃபார்ம் ஆயிடும். இந்த சோடியம் குளோரைட் கூட வந்து ஜாயின் ஆயிடும். ஸோ சோடியம் குளோரைடாக மாறிடும். ஸோ இங்க ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் நடக்குது, இங்க ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் நடக்குது. அண்ட் நீங்க கேட்கலாம், ஏன் குளோரைடும் சல்ஃபேட்டும் ஒன்னா ஜாயின் ஆக முடியுமா? ஏன் அது ஜாயின் ஆகாது? ஏன் வந்து சோடியம் கூட குளோரின் ஜாயின் ஆயிருக்கு, பேரியம் கூட சல்ஃபேட் ஜாயின் ஆயிருக்கு, ஏன் வந்து குளோரினும் சல்ஃபேட்டும் ஒன்னா ஜாயின் ஆகக்கூடாது, ஏன் பேரியமும் சோடியமும் ஒன்னா ஜாயின் ஆகக்கூடாது அப்படின்னா இப்பதான் நான் அதுக்கான ஒரு டெஃபினிஷன் கொடுத்தேன். ஒரு பாசிட்டிவ் அண்ட் ஒரு நெகட்டிவ் அயான் தான் ஒன்னாக சேரும் அப்படின்றது இப்பதான் நான் சொன்னேன். அப்படி பார்க்கும்போது பேரியம் இஸ் அ பாசிட்டிவ் அயான் ஆஸ் வெல் அஸ் சோடியம் இஸ் ஆல்சோ அ பாசிட்டிவ். ஓகே. பேரியமும் பாசிட்டிவ், சோடியமும் பாசிட்டிவ். அப்ப என்ன ஆகாது? ரெண்டு பேரும் ஒண்ணு சேர மாட்டாங்க. ஏன்னா ரெண்டு பேரும் ரெப்பல் பண்ணிப்பாங்க. ஏன்னா ஒரே வந்து சார்ஜாக இருந்தா என்ன ஆகும்? ரெப்பல் ஆகும். அப்ப என்ன ஆப்பாங்க? ரெப்பல் ஆயிடுவாங்க. அதே மாதிரி குளோரின் வந்து ஒரு நெகட்டிவ், சல்ஃபேட்டும் வந்து ஒரு நெகட்டிவ். ஸோ அப்ப ரெண்டு பேருமே நெகட்டிவ், பீயிங் நெகட்டிவ் தே வில் ரெப்பல் ஈச் அதர், ரெப்பல் பண்ணிப்பாங்க. ஸோ அதனால இவங்க ரெண்டு பேரால ஜாயின் ஆக முடியாது. அப்ப சோடியம் பீயிங் பாசிட்டிவ் கேன் ஜாயின் வித் குளோரின். கரெக்டா? பேரியம் பீயிங் பாசிட்டிவ் கேன் ஜாயின் வித் சல்ஃபேட். அதனாலதான் பேரியம் என்ன பண்ணுது? போய் சல்ஃபேட் கூட ஜாயின் ஆகிக்குது. சோடியம் வந்து குளோரின் கூட போய் ஜாயின் ஆகிக்குது. புரியுதா? ஓகே. இப்ப நம்மளோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா we will get barium sulfate. barium sulfate BaSO4, barium sulfate plus sodium chloride. இது நமக்கு கிடைக்கும். ஓகேவா? அதே மாதிரி இந்த விஷயத்தை நம்ம வந்து முதலே பார்த்துப்போம். கரெக்டா? என்னது? lead nitrate reacting with potassium iodide. change in color first வீடியோலயே நான் சொல்லிருப்பேன்.
இதை வந்து நம்ம அப்போ பார்த்துப்போம். கிவ்ஸ் லெட் அயோடைட் பொட்டாசியம் நைட்ரேட். அப்போ நமக்கு புரிஞ்சிருக்காது இது ஒரு டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். ஆனால் இப்போ நமக்கு தெரியும் இல்லையா இது டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட். எப்படி சொல்றேன், இங்க வந்து லெட் என்ன ஆயிருக்கு, லெட் நைட்ரேட், பொட்டாசியம் அயோடைடு. ஸோ என்ன ஆயிருக்கு, லெட் வந்து என்ன ஆயிருக்கு போயிட்டு அயோடைட் கூட ஜாயின் ஆயிருக்கு. கரெக்டா, லெட் அயோடைட் கூடயும் பொட்டாசியம் நைட்ரேட் கூடயும் ஜாயின் ஆயிருக்கு. ஸோ ரெண்டுமே தனித்தனியா பிரிஞ்சு ஜாயின் ஆயிருக்கா. ஸோ பாசிட்டிவ் டு நெகட்டிவ், பாசிட்டிவ் நெகட்டிவ் அகைன் இப்படி ஜாயின் ஆயிருக்கு. கரெக்டா. ஸோ இது வந்து ஒரு டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். ஸோ அதனால தான் நமக்கு வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு எல்லோ கலர் பிரெசிபிடேட் ஃபார்ம் ஆயிருக்கு. அப்பவே சொல்லியிருப்பேன் இது ரெண்டுமே ரியாக்ட் ஆகும்போது லெட் நைட்ரேட், லெட் அயோடைடுன்னு ஒன்று ஃபார்ம் ஆகும். அந்த லெட் அயோடைட் தான் வந்து நமக்கு எல்லோ பிரெசிபிடேட் அப்படின்னு சொல்லியிருப்பேன். கரெக்டா. ஸோ அந்த ஒரு எல்லோ பிரெசிபிடேட் நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நமக்கு எந்த ஒரு டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் நடந்தாலுமே அங்க என்ன ஆகும்னா கண்டிப்பா வந்து ஒரு பிரெசிபிடேட் ஆனது ஃபார்ம் ஆகும். கிளியர் எவ்ரிபடி? கிரேட். நவ் லெட்ஸ் மூவ் டு தி நெக்ஸ்ட். நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். ஓகேவா. ஆக்சிடேஷன். ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம ஒரு ரியாக்ஷன் பண்ணும்போது அங்க ஆக்சிஜனை நம்ம ஆட் பண்ணாலோ இல்ல ஹைட்ரோஜனை நம்ம ரிமூவ் பண்ணாலோ அது வந்து ஒரு ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. So simply to say addition of oxygen or removal of hydrogen is termed to be as oxidation. அவ்வளவுதான். ஓகே, இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஆக்சிஜனை ஆட் பண்ணாலோ இல்ல ஒரு ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணாலோ அதுதான் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். ஓகேவா. இங்க வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கு. Heat the china dish containing about 1 gram of copper powder. So this is copper powder. கரெக்டா. இது வந்து ஒரு காப்பர் பவுடர். ஸோ ஹீட் பண்ணும்போது நம்ம எப்பவுமே ட்ரிபாய்ட் ஸ்டாண்ட், அதுக்கப்புறம் பர்னர், வயர் காஸ், ஸோ இதை வச்சு ஹீட் பண்ணும்பொழுது என்ன ஆகும் அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. நான் எப்பவுமே ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன், எப்பவுமே ஒரு விஷயத்தை நம்ம ஹீட் பண்ணோம்னா தட் ஹேப்பன்ஸ் வித் த பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். இது வந்து நான் திரும்ப 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 சொல்லிட்டு இருக்கேன், ஏன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ நம்ம காப்பர் எடுத்துருக்கோம். காப்பர் என்ன பண்றோம், நம்ம காப்பரை ஹீட் பண்றோம்னா கண்டிப்பா அங்க என்ன இருக்கும்னா ஆக்சிஜன் இருக்கும், இல்லைன்னா ஹீட்டே ஆகாது. ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா காப்பர் ஆக்சைடு வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ நமக்கு என்ன ஆகும்னா வாட் யூ அப்சர்வ் கேட்டிருக்காங்க. இனிஷியலா நம்மளுடைய காப்பர் எப்படி இருக்கும் அப்படின்னா காப்பர் வந்து ப்ரௌன் கலர்ல இருக்கும். ஓகே, நீங்க போயிட்டு லேப்ல போய் காப்பர் எடுத்து பாத்தீங்கன்னா காப்பர் பவுடராகவும் இருந்தாலும் சரி இல்ல காப்பரா இருந்தாலும் சரி அது ஒரு மாதிரி ப்ரௌன் கலர்ல தான் இருக்கும். சரியா. இந்த காப்பரை வந்து நம்ம ஹீட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா காப்பர் ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகி காப்பர் ஆக்சைடு வந்து ஃபார்ம் பண்ணும். காப்பர் ஆக்சைடு எப்படி இருக்கும்னா காப்பர் ஆக்சைடு வந்து உங்களுக்கு பிளாக் கலர்ல இருக்கும். அப்ப இந்த ஹீட் பண்ணும்போது இது வந்து பிளாக் கலர்ல மாறிடுச்சுன்னா, ப்ரௌன் கலர்ல இருந்தது பிளாக் கலர்ல மாறிடுச்சுன்னா தட் மீன்ஸ் இட் இஸ் கோயிங் டு பி த பிரசன்ஸ் ஆஃப் காப்பர் ஆக்சைடு. இங்க என்ன ஆகியிருக்கு அப்படின்னா காப்பர் அப்படின்னு இருந்தது ஒரு ஆக்சிஜன் ஆட் ஆகி இங்க என்ன இருக்கு, அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன். ஸோ ஆக்சிஜன் வந்து ஆட் ஆகிருக்கு. அதனால நம்ம என்ன சொல்லலாம், இதை ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லலாமா? அஃப்கோர்ஸ் சொல்லலாம். ஏன்னா ஆக்சிஜன் ஆட் ஆயிருக்கு, அதனால கண்டிப்பா இது வந்து ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி லெட் அஸ் டேக், நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு இது பார்த்துப்போம். கரெக்டா. என்ன பார்த்துப்போம் ஆல்ரெடி, நம்ம மெக்னீசியம் ரிப்பன் பர்னிங் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பார்த்துப்போம். மெக்னீசியம் ரிப்பனை பர்ன் பண்ணும்பொழுது இந்த பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ கெட் மெக்னீசியம் ஆக்சைடு அப்படின்னு பார்த்துப்போம். எங்க என்ன ஆயிடுச்சு, மெக்னீசியம் வந்து மெக்னீசியம் ஆக்சைடா மாறிடுச்சு. ஸோ இனிஷியலா மெக்னீசியம் கூட என்ன இருக்கு, ஆக்சிஜன் ஆட் ஆயிருக்கு. மெக்னீசியம் கூட என்ன இருக்கு, அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் ஆட் ஆயிருக்கிறதுனால இதுவுமே வந்து ஒரு ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். அப்படி இல்லாம ஹைட்ரஜன் ரிமூவ் ஆனாலுமே அது ஒரு ஆக்சிடேஷன் தான். சரியா. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னா ரிடக்ஷன். ஸோ ரிடக்ஷன் அப்படின்னா ரெடியூஸ் ஆகுறது அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ ஆக்சிடேஷனுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் நம்மளுடைய ரிடக்ஷன். ஓகே, ஸோ அடிஷன் ஆஃப் ஹைட்ரோஜன் அங்கே என்ன பண்ணும், ஆக்சிஜன் ஆட் பண்ணும், ஹைட்ரோஜனை ரிமூவ் பண்ணும். இங்க என்ன பண்ண போறோம், ஹைட்ரோஜன் ஆட் பண்ண போறோம், ஆக்சிஜனை ரிமூவ் பண்ண போறோம். அதுதான் நம்மளுடைய ரிடக்ஷன். கிளியர். ஸோ அப்படியே ஆக்சிடேஷனுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் நம்மளுடைய ரிடக்ஷன் ரியாக்ஷன். புரிஞ்சுதா. அங்க என்ன பண்ணும், ஆக்சிடேஷன் அப்படின்னா ஆக்சிஜன் ஆட் பண்ணும், ஹைட்ரோஜனை ரிமூவ் பண்ணணும். ரிடக்ஷன் அப்படின்னா ஹைட்ரோஜன் ஆட் பண்ணலாமா, ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணிடணும். ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா லெட் அஸ் டேக் காப்பர் ஆக்சைடு. இப்போ நமக்கு கிடைச்ச காப்பர் ஆக்சைடே எடுத்துப்போம். ஓகேவா. காப்பர் ஆக்சைடு, இந்த காப்பர் ஆக்சைடு கூட நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஹைட்ரஜனை ஆட் பண்றேன். ஹைட்ரஜன் ஆட் பண்ணனா எனக்கு என்ன ஆகும், சி நம்மளுடைய ரியாக்டிவிட்டி சீரீஸை பார்க்கும்பொழுது நமக்கு காப்பர், ஓகே, நமக்கு வந்து எப்படி வரும் நம்மளுடைய ரியாக்டிவிட்டி சீரீஸ், காப்பர் சேவ்ஸ் கோல்டுன்னு வந்துடும். அப்போ காப்பர் தான் லாஸ்ல இருக்கும், காப்பர் சேவ்ஸ் gold. So learning how copper saves
கோல்டு. இதுதான் நம்மளுடைய ரியாக்டிவிட்டி சீரிஸ். ஹவுன்றது ஹைட்ரோஜன், காப்பர். ஸோ ஹைட்ரோஜன் மேல இருக்கு, காப்பர் கீழே இருக்கு. தட் மீன்ஸ் ஹைட்ரோஜன் இஸ் மோர் ரியாக்டிவ், காப்பர் இஸ் லெஸ் ரியாக்டிவ். அப்ப ஹைட்ரோஜன் என்ன பண்ணலாம் அப்படின்னா காப்பரை வந்து டிஸ்பிளேஸ் பண்ணலாம். கரெக்டா? ஹைட்ரோஜன் என்ன பண்ணலாம், காப்பரை டிஸ்பிளேஸ் பண்ணலாம். ஸோ அப்ப அப்படி நடந்துச்சு அப்படின்னா எனக்கு ரியாக்டிவ் ப்ராடக்ட் எப்படி கிடைக்கும், காப்பர் தனியா வெளில வந்துருமா, பிளஸ் ஹைட்ரோஜன் ஆக்சிஜன் கூட சேர்ந்தா எப்பவுமே வந்து என்ன ஆகும், when hydrogen is added with oxygen you always get water. கரெக்டா? always get water. இப்போ இங்க கிளியரா நல்லா பாருங்க, காப்பர் ஆக்சைடு இருக்கு, ஹைட்ரோஜன் இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு மெட்டல் கூட நம்ம ஹைட்ரோஜனை ஆட் பண்றோம். அப்ப இங்க என்னது, அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன், சாரி ஹைட்ரோஜன். ஓகே, ஹைட்ரோஜன். ஸோ இதை கிளியரா பார்த்தோம்னா நமக்கு இந்த இடத்துல இந்த இடம் பாருங்க, காப்பர் என்ன இருக்கு, காப்பர் ஆக்சைடு வந்து என்ன இருக்கு, காப்பரா இருக்கு. ஸோ ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன். ஸோ ஆக்சிஜன் ரிமூவ் ஆனதுனால இது வந்து என்னது, ரிடக்ஷன். என்ன இருக்கு, ஆக்சிஜன் கிளியரா ரிமூவ் ஆயிருக்கு. ஸோ அதனால இது என்னது, ரிடக்ஷன். கிளியரா, ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன், அதனால இது வந்து ஒரு ரிடக்ஷன். ஓகே, இதே ரியாக்ஷனுக்கு நம்ம திரும்ப வரலாம். ஒரு கான்செப்ட் படிச்சுட்டு இதே ரியாக்ஷனுக்கு நான் திரும்ப வரேன். ஓகேவா? நெக்ஸ்ட் கான்செப்ட் பார்க்கலாமா? ஓகே, நெக்ஸ்ட் கான்செப்ட் நம்ம படிச்சுட்டு திரும்ப இதே ரியாக்ஷனுக்கு வரலாம். அப்ப நமக்கு ஒரு விஷயம் புரிய வரும். சரியா? இப்போதைக்கு நம்மளுடைய ரிடக்ஷனுடைய மீனிங் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சுதா? ஒரு ஹைட்ரோஜனை ஆட் பண்ணாலோ ஒரு ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணாலோ அது பேரு ரிடக்ஷன். ஸோ ஆக்சிஜன் ரிமூவ் ஆயிருக்காங்க, அப்போ இது ரிடக்ஷன். இது வரைக்கும் புரிஞ்சுதா? இது நமக்கு வேணும். அதே மாதிரி ஆக்சிஜன் ஆட் ஆனா அது ஆக்சிடேஷன், அதுவும் புரிஞ்சுக்கும். நெக்ஸ்ட் கான்செப்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னா ரிடாக்ஸ் ரியாக்ஷன். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஓகே, ஏன்னா இதுக்குன்னே தனியா ஒரு சாப்டர் இருக்கு உங்களுடைய 11th கிளாஸ்ல. ஓகேவா? ரிடாக்ஸ் ரியாக்ஷன். ஸோ ரிடாக்ஸ் ரியாக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆக்சிடேஷன் ஒரு ரிடக்ஷன். ஓகே, ஒரு ஆக்சிடேஷன் ஒரு ரிடக்ஷன் ரெண்டுமே ஒரு ரியாக்ஷன்ல நடந்துச்சுன்னா, ஓகே, simultaneously take place in a reaction, அதுதான் ரிடாக்ஸ். கிளியரா சொல்லணும்னா நான் ஒரு ரியாக்ஷன் எழுதுறேன், அந்த ரியாக்ஷன்ல ஆக்சிடேஷனும் நடக்குது, ஒரு எலிமெண்ட்டுக்கு ஆக்சிடேஷன் நடக்குது, ஒரு எலிமெண்ட்டுக்கு ரிடக்ஷன் நடக்குது. அதாவது ஒரு எலிமெண்ட்டுக்கு ஆக்சிஜன் ஆட் ஆகுது, இல்ல ஹைட்ரஜன் ரிமூவ் ஆகுது. இன்னொரு எலிமெண்ட்டுக்கு ஹைட்ரஜன் ஆட் ஆகுது, ஆக்சிஜன் ரிமூவ் ஆகுது. இது ரெண்டுமே ஒரே ரியாக்ஷன்ல நடந்துச்சு அப்படின்னா அதுதான் ரிடாக்ஸ் ரியாக்ஷன். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். போத் ஆக்சிடேஷன் ஆஸ் வெல் ஆஸ் ரிடக்ஷன் ரெண்டுமே ஒரே ரியாக்ஷன்ல நடந்துச்சு அப்படின்னா அதுதான் ரிடாக்ஸ் ரியாக்ஷன். கிளியர்? ஸோ இந்த கான்செப்ட் பார்த்தாச்சு. இப்போ இதே எக்ஸாம்பிளுக்கு வரலாம். இங்க பார்த்தோம்னா 1 minute. ஓகே, இதே எக்ஸாம்பிளுக்கு வரலாம். இங்க பார்த்தோம்னா நமக்கு ஆல்ரெடி நம்ம இது ரிடக்ஷன் கண்டுபிடிச்சிட்டோம். என்ன ஆயிடுச்சு, ஆக்சிஜன் ரிமூவ் ஆயிடுச்சு. அதே மாதிரி இந்த எலிமெண்ட்டுக்கும் இந்த எலிமெண்ட்டுக்கும் பாருங்க, இனிஷியலா ஆக்சிஜன் இல்ல, ஆனா இங்க ஆக்சிஜன் ஆட் ஆயிருக்கு. அப்ப இது என்னது, அடிஷன் ஆஃப் ஆக்சிஜனா. ஸோ ஆக்சிஜன் ஆட் ஆயிருக்கு. அப்ப இது என்ன சொல்லலாம், ஆக்சிடேஷன் அப்படின்னு சொல்லலாமா? ஸோ ஒரே ஒரு ரியாக்ஷன் தான் எழுதினேன். அந்த ஒரு ரியாக்ஷன்லயே நம்ம என்ன பார்த்துட்டோம், ரிடக்ஷன் பார்த்துட்டோம். அதே ரியாக்ஷன்ல ஆக்சிடேஷனையும் பார்த்துட்டோம். ஆக்சிஜனும் ஆட் ஆயிருக்கு, ஆக்சிஜன் ரிமூவ் ஆயிருக்கு. அப்ப ஒரே ரியாக்ஷன்ல ரிடக்ஷன் ஆஸ் வெல் அஸ் ஆக்சிடேஷன் பார்த்துட்டோம். அப்ப இது என்ன ரியாக்ஷன், இது ஒரு ரிடாக்ஸ் ரியாக்ஷன். நிறைய எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? few more examples can we see? okay, so இது புரிஞ்சுக்கும். இப்ப அடுத்த ஒரு ரியாக்ஷன் வந்து பார்க்கலாம். இந்த ரியாக்ஷன் வந்து இதே ரியாக்ஷன் எடுத்துக்கோங்க. இதுல இன்னொரு விஷயமும் நான் சொல்ல வேண்டியது இருக்கு. ஓகே, சோ நான் ஒரே ஒரு 2 கேள்வி வந்து கேட்கிறேன். ஓகேவா? இங்க வந்து ஒரு 2 கேள்வி கேட்கிறேன். ஃபர்ஸ்ட் கேள்வி, ஓகே, ஃபர்ஸ்ட் கேள்வி, which element is oxidized? Okay, which is oxidized. ரெண்டாவது question, which is reduced. ஓகே, நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா காப்பர் ஆக்சைடு காப்பரா மாறிடுச்சு, இது ரிடக்ஷன் தெரியும். ஹைட்ரஜன் that is வாட்டரா மாறிடுச்சு, இது ஆக்சிடேஷன் தெரியும். ஆனா which is oxidized, which is reduced, which is oxidizing agent, which is reducing agent அப்படின்ற இந்த ஒரு கேள்வி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப which is oxidized அப்படின்னா எதுக்கு ஆக்சிஜன் ஆட் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் திஸ்? இதற்கான மீனிங் என்ன? இதோட மீனிங் என்னன்னா which is oxidized, எதுக்கு ஆக்சிஜன் ஆட் ஆயிருக்கு, இல்ல எதுல இருந்து ஹைட்ரஜன் ரிமூவ் ஆயிருக்கு, அதுதான் அதோட மீனிங் தான் ஆக்சிடைஸ்ட். புரியுதா? இப்போ என்ன ஆயிருக்குன்னா ஹைட்ரோஜன்ல இருந்து H2O வாட்டருக்கு வந்து ஆக்சிஜன் ஆட் ஆயிருக்கு. அப்ப which is oxidized அப்படின்னா வாட்டர் இஸ் ஆக்சிடைஸ்ட். இதுதான் ஆக்சிடைஸ்ட். ஓகே,
மீனிங் என்னன்னா எதுக்கு ஆக்சிஜன் ஆட் ஆயிருக்கு எதுக்கு ஹைட்ரஜன் ரிமூவ் ஆயிருக்கோ அதுதான் ஆக்சிடைஸ்ட். புரியுதா? ஸோ ஹைட்ரஜன் கன்வெர்டட் இன்டு H2O தட் மீன்ஸ் இட் இஸ் ஆக்சிடைஸ்ட். இப்போ எது ரெடியூஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கரெக்டா? விச் இஸ் ரெடியூஸ்ட்? எது ஆக்சிஜனை லூஸ் பண்ணுதோ அதுதானே ரெடியூஸ் ஆகுது. ஓகே, ஸோ அப்ப காப்பர் ஆக்சைடு இதுதானே ஆக்சிஜனை லூஸ் பண்ணிருக்கு. அப்ப இதுதான் ரெடியூஸ்ட். ஓகே, இதுதான் வந்து ரெடியூஸ்ட். ஓகே, ஸோ எப்படி சொல்லணும் அப்படின்னா காப்பர் ஆக்சைடு இஸ் ரெடியூஸ்ட் டு காப்பர். ஓகே, ஹைட்ரஜன் இஸ் ஆக்சிடைஸ்ட் ஓகே as water. ஓகே, ஸோ ஆக்சிடைஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது which is oxidized? Of course water is oxidized. Which is reduced? Of course copper oxide is reduced. புரிஞ்சுதா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, எது ஆக்சிடைஸ்ட் எது ரெடியூஸ்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ லெட் us see few more examples. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா ஜிங்க் ஆக்சைடு கூட கார்பன் ஆட் பண்ணா என்ன ஆகும்? ஸோ இப்போ கார்பனும் ஜிங்கையும் கம்பேர் பண்ணும்போது கார்பன் இஸ் less reactive compared to zinc. That means zinc can displace copper. Carbon is less reactive. ஓகேவா? ஜிங்க் வந்து more reactive. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா ஜிங்க் வந்து கார்பனை வந்து டிஸ்பிளேஸ் பண்ணலாம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஜிங்க் பிளஸ் கார்பன் ஆக்சைடு அப்படின்றது ஒன்று கிடைக்கும். இப்போ இங்கே கிளியரா என்ன நடந்திருக்கு அப்படின்னா என்ன இருக்கு? இங்க ஜிங்க் ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணிருக்கு. அப்ப இது வந்து ரிடக்ஷன். அண்ட் கார்பன் ஆக்சிஜனை கெயின் ஆயிருக்கு. அப்ப இது வந்து ஆக்சிடேஷன். அப்ப கண்டிப்பா இது ஒரு ரிடாக்ஸ் ரியாக்ஷன். அண்ட் which is oxidized and which is reduced அப்படின்னு பார்க்கும்பொழுது எது ஆக்சிடைஸ்ட் ZNO is reduced. இது வந்து reduced. அண்ட் கண்டிப்பா this is oxidized. Okay, oxidized and reduced. Correct? So carbon is oxidized to CO and zinc ZNO is reduced to Zn. Correct? Okay. So next ஒரு example வந்து பார்க்கலாம். Next example is Al, aluminium. Okay. Aluminium trioxide எடுத்துக்கலாம். Aluminium trioxide when it is added with iron. Okay. ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா அலுமினியம் இஸ் மோர் ரியாக்டிவ் தென் அயன். பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் நமக்கு அலுமினியம் வரும், அதுக்கப்புறம் தான் நமக்கு அயன் வரும். ஸோ அலுமினியம் இஸ் மோர் ரியாக்டிவ் தென் அயன் இஸ் லெஸ் ரியாக்டிவ். அப்படி பார்க்கும்போது அலுமினியம் கேன் டிஸ்பிளேஸ் அயன். கரெக்டா? அலுமினியம் கேன் ரீப்ளேஸ் அயன். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா அலுமினியம் நமக்கு தனியாக வந்துடும். ப்ளஸ் அயன் ஆக்சைடு கிடைக்குமா? Fe2O3 கிடைக்குமா? ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன இருக்கு? கிளியரா பார்த்தா தெரியும். இந்த இடத்துல என்ன இருக்கு? அலுமினியம் has removed the oxygen, that means it is reduced, and iron is gaining the oxygen, that means it is oxidized. So it is a redox reaction. Okay? Okay. So இது வந்து reduce ஆயிருக்கு. So இது வந்து reduction. கரெக்டா? இது வந்து reduced. இது வந்து oxidized. Okay? One more example with which you can purely understand this. கரெக்டா? One more example பார்க்கலாமா? Okay. So PbO, lead oxide, when it is reacting with carbon கூட ரியாக்ட் ஆனா என்ன ஆகும்? நமக்கு லெட் கார்பன் ரெண்டு இருக்கு. ஸோ இப்போ லெட்டுக்கும் கார்பனுக்கும் நம்ம கம்பேரிசன் பண்ணோம் அப்படின்னா எது மோர் ரியாக்டிவ்? கார்பன் இஸ் மோர் ரியாக்டிவ். லெட் இஸ் லெஸ் ரியாக்டிவ். இது ரெண்டுத்துக்கும் கம்பேர் பண்ணும்போது அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா லெட் பிளஸ் கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கும். ஓகே, லெட் பிளஸ் கார்பன் டை ஆக்சைடு. இப்போ இங்க என்ன ஆயிருக்கு அப்படின்னா கிளியரா பாருங்க, இதை நீங்களே இந்த ஈக்குவேஷன்ல எழுதலாம். ஏன்னா கார்பன் கூட போய் ஆக்சிஜன் போய் சேர்ந்துடும். ஓகே, லெட் தனியா வெளில வந்துடும். ஸோ கார்பன் என்ன ஆயிருக்கு? ஆக்சிடைஸ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து ஆக்சிடைஸ்ட், இது வந்து ரெடியூஸ்ட். கரெக்டா? இது வந்து ஆக்சிஜன் ரிமூவ் பண்ணிருக்கு, அதனால ரெடியூஸ்ட். ஓகே, ரெடியூஸ் ஆயிருக்கு. ஸோ இட் இஸ் again a redox reaction. Clear everybody? Okay, great. ஸோ இதுதான் வந்து ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் and redox reaction. மூணுமே closely correlated with each other. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேசிக் கண்டிப்பா புரியணும். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போறது என்னன்னா கொரோஷன் அப்படின்ற டாபிக் வந்து இந்த லெசன்ல உங்களுக்கு டெலிட்டட், பட் மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ் லெசன்ல கொரோஷன் உங்களுக்கு இருக்கு. ஸோ அதனால நம்ம கொரோஷனுடைய ஒரு பேசிக் மட்டும் பார்த்துக்கலாம். ஓகேவா? கொரோஷன்னா என்ன? ஆக்சுவலா கொரோஷன் எப்படி நடக்குது?
ஸோ இது ஒரு பேசிக் மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். அண்ட் இன் டீட்டெயிலாக டெப்த்தாக நம்ம படிக்கிறது மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ் லெசன் போகும்போது நம்ம டெப்த்தாக பார்த்துக்கலாம். ஓகேவா? இப்போ பேசிக்காக கொரோஷன் அப்படின்னா என்ன? ஓகே, நான் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் நமக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகேவா? நீங்கள் வந்து ஒரு அயன் ஆர்டிக்கல் ஏதோ ஒன்று வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுடைய ஜன்னல், யூஸ்வலாக ஜன்னல் உடைய கம்பிங்க எல்லாமே வந்து அயனில் தான் பண்ணியிருப்பாங்க. ஓகே, நம்ம டெய்லி பார்க்கக்கூடிய டே டு டே எக்ஸாம்பிள்ஸை நம்ம பார்க்கலாம். ஓகே, நம்மளுடைய ஜன்னல் கம்பிங்க, நம்மளுடைய கிரில் கேட்டு, ஓகே, வெளியில வந்து கேட்டு போடுவாங்க, கிரில் கேட், அந்த கிரில் கேட்டு, மெயின் கதவுடைய கேட்டு, இது எல்லாமே வந்து அயன்ல தான் பண்ணுவாங்க யூஸ்வலா. ஸோ நீங்க வந்து கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா, அதாவது கொஞ்ச நாள்னு சொல்ல முடியாது, நீங்க புதுசா போட்டு ஒரு 4 வருஷம் 5 வருஷம் 6 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் கலர்ல ஆயிருக்கும். பார்த்துருப்பீங்க எல்லாரும், ஒரு மாதிரி ப்ரௌன் கலர் தொட்டா ஒரு மாதிரி ப்ரௌன் ஆஷஸ் மாதிரி ப்ரௌனா வரும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ப்ரௌன் கலர்ல மாறி இருக்கும். நம்ம ஒரு காப்பர் ஒரு அயன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கரெக்டா ஒரு அயன் மெட்டீரியல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து எப்படி ஃபார்ம் ஆயிடும்? ப்ரௌன் கலர்ல ஃபார்ம் ஆயிடும் கொஞ்ச நாள் கழிச்சு. ஓகேவா? அதுக்கப்புறம் அதை ப்ரிவென்ட் பண்றதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா பெயிண்ட் அடிப்பாங்க. பெயிண்ட் அடிச்சா கொஞ்சம் இதுவா இருக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு ப்ரிவென்ஷன் மெத்தட் தான். பட் அயன் வந்து நார்மலா என்ன ஆயிடும்? கொஞ்ச நாள்ல வந்து ஒரு ப்ரௌன் கலர்ல ஒரு ஃபார்மேஷன் கொடுக்கும். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லியிருப்போம் அப்படின்னா, முன்னாடியே ப்ரீவியஸாவே நம்ம இதை பார்த்துப்போம். இதை வந்து நம்ம ரஸ்டிங் அப்படின்னு சொல்லியிருப்போம். கரெக்டா? ஓகே, ஸோ அதே மாதிரி இப்போ நான் வந்து ஒரு காப்பர் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். காப்பர் சொம்புலாம் பார்த்துருப்பீங்க. ஓகேவா? நிறைய பேர் காப்பர்ல வந்து தண்ணி குடிச்சா நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால காப்பர் சொம்பு வந்து யூஸ் பண்ணுவாங்க. நீங்க கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிட்டே இருக்க வரைக்கும் எதுவும் ஆகாது. சப்போஸ் நீங்க யூஸ் பண்ணாம கொஞ்ச நாள் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த காப்பர்ல வந்து ஒரு மாதிரி கிரீன் கலர்ல ஃபார்ம் ஆகும். இது பாத்தீங்கன்னா தெரியும். இது வந்து ஒரு காப்பர், இது வந்து ஒரு காப்பர். ஓகே, காப்பர் கிரீன் கலர்ல உங்களுக்கு சம்திங் ஃபார்ம் ஆயிருக்கு, தெரியுதா? கிரீன் கலர்ல. ஸோ காப்பர் வந்து ரொம்ப நாளா யூஸ் பண்ணல அப்படின்னா கிரீன் கலர்ல ஃபார்ம் ஆயிடும். ஓகேவா? காப்பர் என்ன ஆகும்? கிரீன் கலர்ல ஃபார்ம் ஆகும். இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன். சில்வர் எடுத்துக்கோங்க. ஓகேவா? இது வந்து சில்வர் அயன். சில்வர் எடுத்துக்கோங்க. நம்ம வந்து நிறைய பேர் வந்து சில்வர் ஆர்னமெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். கரெக்டா? என்ன பண்ணுவோம்? நம்ம சில்வர்ல வந்து கொலுசு வாங்குவோம். ஓகேவா? ஸோ இப்போ சில்வர்ல நம்ம கொலுசுலாம் வாங்கும்போது கொஞ்ச நாள் இல்லை வந்து செயின் வாங்குவோம். இதெல்லாம் வந்து நீங்க ரொம்ப நாள் போட்டுட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாதிரி பிளாக் கலர்ல ஆயிடும். யூஸ்வலா சில்வர் எப்படி இருக்கும்? பல பலன்னு ஒரு மாதிரி வந்து இந்த கலர்ல இருக்கும், கிரே கலர்ல இருக்கும், பல பலன்னு இருக்கும். கரெக்டா? ஸோ பட் கொஞ்ச நாள் ஆக ஆக என்னவா மாறிடும் அப்படின்னா பிளாக் கலர்ல மாறிடும். இதெல்லாம் நம்மளோட இயல்பு தான், நம்ம பார்ப்போம். இதெல்லாம் டே டு டே நமக்கு நடக்கிற ஒரு விஷயங்கள் தான். கரெக்டா? ஆனா ரொம்ப சீக்கிரம் ஆகாம இதெல்லாம் ரொம்ப டிலேடு ப்ராசஸா நடக்கும். ஒரு அயன் ரஸ்ட் ஆகணும்னா ரொம்ப நாள் எடுக்கும். அதே மாதிரி ஒரு காப்பர் கிரீன் கலர்ல மாறணும்னா அதுக்கும் ரொம்ப நாள் எடுக்கும். ஒரு அதே மாதிரி ஒரு சில்வர் பிளாக் கலர்ல மாறணும்னா அதுக்கும் கொஞ்ச நாள் டைம் எடுத்துக்கும். ஸோ இது எல்லாமே நமக்கு நடக்குது அப்படின்னா எதனால நடக்குது? இது எதனால நடக்குது? ஏன்னா அயன் வந்து நமக்கு ஒரு அட்மாஸ்பியர்ல எக்ஸ்போஸ் ஆகுது. கரெக்டா? நம்மளுடைய அட்மாஸ்பியர்ல என்ன இருக்கும் அப்படின்னா கண்டிப்பா மாய்ஸ்டர் இருக்கும். இந்த மாய்ஸ்சர் இருக்கிறதுனால தான் நம்ம எல்லாருமே வந்து கொஞ்சம் இருக்க முடியும், ஹாப்பியா இருக்க முடியும். கரெக்டா? நம்மளோட அட்மாஸ்பியர்ல ஆக்சிஜன் எப்படி ஏர்லாம் இருக்கும் அதே மாதிரி மாய்ஸ்சர் அப்படின்ற ஒரு காம்பனென்ட் இருக்கும். மாய்ஸ்சர்னா கண்டிப்பா வந்து ஒரு ஈரப்பதம், அதுதானே மாய்ஸ்சர். இந்த மாய்ஸ்சர் வந்து இந்த அயன் பார்ட்டிகல், சில்வர், கோல்டு இது மேலெல்லாம் படும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மாய்ஸ்சர் படும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா அப்படியே அதோடைய தோற்றம் ரியாக்ஷன் நடக்குது. ஓகேவா? காப்பர் கூட போய் அந்த மாய்ஸ்சரோட ரியாக்ஷன் நடக்குது, அயன் கூட போயிட்டு ரியாக்ஷன் நடக்குது, சில்வர் கூட போய் ரியாக்ஷன் நடக்குது. இந்த நடக்கிற ரியாக்ஷன்னால அயன் வந்து என்ன ஆயிடுது அப்படின்னா ரஸ்ட் ஆயிடுது, சில்வர் வந்து பிளாக் ஆகுது, இது வந்து கிரீன் ஆகுது. இது எல்லாமே அதுல நடக்கிற ரியாக்ஷனால. பட் இந்த அயன் ரஸ்டிங்னால ரொம்ப பெரிய பெரிய லாசஸ் கூட நடக்குது. இப்ப ரயில்வேஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ரயில் ட்ராக் எல்லாம் அயன்ல தான் போடுவாங்க. ஸோ அது கொஞ்ச நாள் ரெஸ்ட் ஆனா பழுதாயிடும். இதனால நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்க வாய்ப்பு இருக்கு. கார்ஸ், பைக்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தாலுமே கூட நம்ம இந்த விஷயங்களை தான் யூஸ் பண்ணி ஆகணும். கரெக்டா? ஸோ இப்போ கிளியரா கொரோஷன் அப்படின்னா என்னன்னு சொல்லணும் அப்படின்னா பேசிக்கா ஒரு மெட்டல், எந்த மெட்டலாக இருந்தாலும் சரி, அட்டாக்ட் பை சப்ஸ்டன்ஸ் அரவுண்ட் இட், அதை சுற்றி இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ். ஓகே, அது எதுவாக வேணா இருக்கலாம். ஆக்சிடைஸ் கூட ஆகலாம், ஆக்சிஜன் கூட ஆட் ஆகலாம், ஆக்சிடைஸ் கூட ஆகலாம். ஓகே, ஸோ அதை சுற்றி இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ்னால மாய்ஸ்சர், ஆக்சிஜன், ஆசிட்ஸ் அந்த மாதிரி அதை சுற்றி இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ் அது எதனா ஒரு அட்டாக் பண்ணி அது ரியாக்ஷன் நடந்துச்சு அப்படின்னா அது என்ன ஆகிடும்? கொரோட் ஆகிடும். Corrode the meaning rusting, formation of green color in copper, black color in silver, இது எல்லாமே வந்து மீனிங் corroding. ஓகே, இந்த ப்ராசஸ் நம்ம corrosion அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த அயன் உங்களுக்கு வந்து ப்ரௌன் கலர்ல மாறுறது, ஓகே, இந்த காப்பர் உங்களுக்கு வந்து கிரீன் கலர்ல மாறுறது, இந்த சில்வர் உங்களுக்கு வந்து பிளாக் கலர்ல மாறுறது, இந்த நடக்கக்கூடிய ப்ராசஸ், இது நடுப்புற நடக்கக்கூடிய ப்ராசஸ், இதை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்னா கொரோஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, கிளியர்.
ஸோ அவ்வளோதான் நம்மளுடைய கிளாஸ் 10 மொத்த போர்ஷன்ஸுமே வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இதோட ஃபர்ஸ்ட் லெசன் ஃபுல்லாகவுமே ஓவர் ஆயிடுச்சு. ஸோ போங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் 3 பார்ட்ஸ் ஆல்ரெடி நம்ம கவர் பண்ணியாச்சு. 4th பார்ட்ல மொத்த லெசனுமே நம்ம வந்து முடிச்சாச்சு. ஸோ இந்த லெசனுக்கான உங்களுக்கு கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் புக்ல நிறைய கொஸ்டின் ஆன்சர்ஸ் இருக்கு. ஸோ டெக்ஸ்ட் புக் கொஸ்டின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணலாம்னு இருக்கேன். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. அப்பதான் நம்மளால வந்து அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து கூட சேர்ந்து சால்வ் பண்ண முடியும். ஸோ கொஸ்டின்ஸையும் நம்ம சால்வ் பண்ணி போடுவோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா பீரியாடிக் டேபிள். பீரியாடிக் டேபிள் இது ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு கான்செப்ட். இது வந்து உங்களுடைய டெக்ஸ்ட் புக்லயும் இருக்கு இந்த லெசன், பட் இந்த வருஷம் டெலிட் பண்ணிருக்காங்க இந்த லெசன். ஃபார்ச்சுனேட்டா வந்து அன்ஃபார்ச்சுனேட்டா இந்த லெசன் வந்து இல்லை இப்போ. ஸோ இந்த லெசன் வந்து ரொம்ப என்ன பொறுத்த வரைக்கும் இந்த லெசன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்க கிளாஸ் 11, 12 வந்து நீங்க ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும்னா இதை பத்தி பேசிக்காக தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பீரியாடிக் டேபிள் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, அந்த எலமெண்ட் எப்படி ஆகும், என்ன ஆகும், அதே மாதிரி 20 எலமெண்ட்ஸ் பிளஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் எலமெண்ட்ஸ் இருக்கும், அதெல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது எல்லாத்தையுமே கவர் பண்ணி ஒன் ஷாட் வீடியோவா நான் வந்து ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த விஷயம் பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகே, ஸோ கண்டிப்பா நெக்ஸ்ட் வீடியோ நமக்கு பீரியாடிக் டேபிள் பத்தி வரும், ஏன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை கண்டிப்பா பாருங்க, பீரியாடிக் டேபிள் பத்தி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, அதுக்கப்புறமேட்டு நம்ம கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் இந்த லெசன் சால்வ் பண்ணலாம். நெக்ஸ்ட் லெசன் வந்து பார்க்கலாம். ஓகே, see you in the next video. Until then, it's bye from my side.